சரி என்னப்ப என்னன்னா என்ன ஏன்டா அப்ப அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கிறாங்க சாலிகிராமத்துல, அதெல்லாம் விட்டு இங்க வந்து உட்காந்துருக்க? அங்க 1000 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் சரி பண்றேன்னு சொல்லு. அதை நான் தடுத்து நிக்கிறேன்னு சொல்லு. அங்க இருந்து ரூம்ல இருந்தியா? அங்கெல்லாம் பேட் அங்கேயே கிடக்குங்கிறாங்க. நீ எங்க போன ஏது போன தெரியல. சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சேன். விசாரிச்ச வகையில இங்க வந்து எம்ஜிஆர் சமாதியை கேட்டேன். அங்க என்னமா இங்க இருந்து போட்டோ காமிச்சு கேட்டேன். இந்த பக்கத்துல தான் இருக்காரு, உள்ள போனா பாக்கலாம் சொன்னாங்க. எனக்கு டவுட், எனக்கு உண்மையை சொல்றாங்களா போய் சொல்றாங்கன்னு தெரியல. நீ இங்க வந்து பார்த்தா நீ உண்மையா உட்காந்துருக்கா? என்ன பிரச்சனை? அப்ப இங்க இருந்து என்ன செய்யற? மெரினா பீச்ல இருந்து இங்க வந்து வியாபாரம் பார்த்தா காசு இருக்கு. வியாபாரம் பாக்குறதுக்கு அங்கே இருந்து உங்க ஊர்ல இங்க வந்த பைய வச்சிருக்கா? அந்த பைய என்ன பயிராது? பைய காட்டுக்கல, பைய வச்சிருக்காப்ல. டேய் நீ வேர்க்கலை வச்சிருக்காங்க. உள்ள அரை மூட்டை வேர்க்கலை வச்சிருக்காங்க. காலையில இருந்து அரை மூட்டை வேர்க்கலை வித்துட்டு ஹோல்சேல் வியாபாரம் அது. இதெல்லாம் யாரு உனக்கு ஓனர்? யாரு இப்ப காலையில கொண்டாந்து ஒரு மூட்டை வச்சுட்டு போயிருவாப்லையா? இதுல எடுத்து எல்லாரும் கொடுக்கணுமா? உனக்கு எவ்வளவு சம்பளம்? இல்ல ஒரு நாளைக்கு 10,000. 10,000 நீ கொண்ட வசூல் பண்ணி கொடுத்தா உனக்கு எவ்வளவு தருவாரு? 10,000 எனக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் கொடுப்பாரு, ஓனரு 10,000 கொடுப்பாரு. நீ அதை வச்சு மறுநாள் கடலை வாங்கி கோயம்பேடு மார்க்கெட் போய் கடலை வாங்கி திரும்ப நீ வியாபாரம் பண்ணணும். இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது பண்ணதான் இங்க வந்தியா? உங்க வீட்டுல எல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க நாளைக்கு? அவங்க என்ன சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. சத்தமா பேசி சாப்பிடவே இல்லையா நீ? அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் நான் என் வேலையை நான் பார்த்தேன். என்ன இதான் உன் வேலையா? ஏன்டா அப்படி இது பண்ற? சினிமாவில் வந்த வேலையை பார்க்காம இங்க வந்து மெரினா பீச்ல இருந்து சுண்டல் வித்துட்டு இருக்காங்க. இங்க உட்காந்தா வைரமுத்து மாதிரி கவிதை எழுதலாம், கண்ணதாசன் மாதிரி பாட்டு எழுதலாம் அப்படின்னு பாக்குறியா? இங்க உட்காந்து அப்புறம் என்ன தனியா உட்காந்து தனியா? அப்படி இந்த மெரினா பீச் உனக்கு எப்படி தனியா கிடைக்கும் டைம்? உனக்கு காலையில வந்துருவீங்க. நீ காலையில என்ன வேலை பாக்குற? இப்பதான் கடலை வைக்கிற. காலையில வந்து 6 மணிக்கு எழுந்துறேன். 6 மணிக்கு வந்து வாக்கிங் போவேன். மெரினா பீச்ல வாக்கிங் போறியா? இல்ல வாக்கிங் போற அளவுக்கு என்ன உடம்புல என்ன இருக்கு? உடம்புல ஒண்ணுமே இல்லையே. இன்னும் இல்ல, அதுக்கு நான் வாக்கிங் போறேன். வாக்கிங் போயிட்டு 9-10 மணிக்கு உள்ள கூட்டிடுறேன். மெரினா பீச் உள்ள நீ ஒரு ஆள் தான் கூட்டுறியா? ஆமா. ஒத்தாளாவா? இல்லமா வண்டி மிஷின்ல இருக்குன்னு சொன்னாங்க. மிஷின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி வந்து கூட்டுவோம். மத்த நேரமா நீ தான் பண்றியா? நான் தான் கூட்டுவேன். சரி ஓகே. ஏன்டா நீ எவ்வளவு பெரிய சினிமாவில் யூடியூப்ல எவ்வளவு பெரிய ஆள் நீ? எல்லாருக்கும் கவிதை கோப்பெல்லாம் எல்லாம் தெரியும். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? 10 ரூபாய்க்கு வழி இல்லைன்னா நீ தானே முயற்சி பண்ண. முயற்சி பண்ணிட்டு கிடைக்கும். நீ தான் முயற்சி பண்ணணும். அதை விட்டு 10 ரூபாய்க்கு வழி இல்லைன்னு மெரினா பீச்சை சுத்தி இருந்தீங்கன்னா வேர்க்கடலை வைக்கிறதுக்கு அங்கேருந்து ஊர்ல இங்க வந்த உங்க வீட்டுல உள்ளவங்க உன்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? வேர்க்கடலை வைக்க ஏதோ வியாபாரம் பார்ப்பான், நல்லா வந்துடும் அப்படின்னு. வியாபாரம் பார்த்து நல்லா வந்துடும் நினைப்பாங்களா? அடையாண்டா கோபால் நீ வர. சரி ஓகே, நீ கிளம்பு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க மூட்டையை கொண்டு போயிட்டு உங்க ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்புவா. சாலிகிராமம் போலாம். நமக்கு தெரிஞ்ச கம்பெனி நான் சொல்லி விடுறேன். புரியுதா? சொல்லிவிடு. இப்ப வரைக்கும் சொல்லிவிடு. நான் ஒரு 6 மாசத்துல வந்து எனக்கு 6 மாசம் வரைக்கும் இங்க மெரினா பீச்ல இருக்க போறியா? 6 மாசம் முடிஞ்ச நான் சாலிகிராமம் வந்துறேன். 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாலிகிராமம் வர்றேன். அதுக்கடுத்து நீ ஆபீஸ் சொல்லிவிடு, நான் போறேன். சரி அதுக்கு அப்ப ஓகே. நல்லா சாப்பிடுறியா? என்ன சாப்பிட்டு அப்புறம் என்ன உடம்பு ரொம்ப ஈன்னு போயிடுச்சு? அப்படியே நல்லா தானே நல்லா பாடியா இருந்த? விளையாட்டா இருந்த வரையில சாலிகிராமத்துல இருந்து உடம்புலாம். சாலிகிராமத்துல வாய்ப்பு தேடி உன் உடம்பு இப்படி போச்சா? கண்ணெல்லாம் உள்ள போயிருக்க, என்ன காரணம்? அதான் சாலிகிராமம் தான் காரணம். உன் கண்ணு உள்ள போனது கூட சாலிகிராமம் தான் காரணமா? என்னமோடா, அதுக்கு மேல விருப்பம். புரியுதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். சரிவா, சாப்பிடுறியா? வா சாப்பிடு. ஏதாவது வந்து என்ன சாப்பிட போற? மத்தியானம் சாப்பிட்டியா? முடியெல்லாம் எப்ப வெட்டின? முடியெல்லாம் வெட்டிருக்கேன். வேலைக்கு சேர்ந்தானே வெட்டிட்டியா முடி? என்னங்க பண்றது இவனா? ஒண்ணுமே புரியல. நல்லா நிறைய பேரை தெரியுங்க உனக்கு. நிறைய பேர் பழக்க வழக்கம் இருக்கு. அப்புறம் ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. நல்லா முடி வெட்டி நல்லா ஆளு இது பண்ணிட்டு இருக்காரு. சரி முடி வெட்டினிய, அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் மாதிரி போட்டிருக்கியா நீ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன உனக்கு அதெல்லாம் தெரியாது? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, அதான் சாப்பிடுறியா? வாங்கி கொடுத்தா சாப்பிடுங்க. வாங்கி கொடுத்தா சாப்பிடுறியா? சரி ஓகே. ஒரு நாள் சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு எனக்கு நீ வாங்கி கொடு.
என்ன வாங்கி தர்ற? என்ன வேணும் கேளு. என்ன வாங்கி தர்ற? என்ன வேணும் கேளு வாங்க. சரி போ வாங்கி கொடு போ.